ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் உள்ள சட்ட கல்லூரி மாணவிக்கு நிகழ்ந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 பணியாளர்கள் மற்றும் முன்னாள் மாணவர் ஒருவரால் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் 3 பேர் கைது செய்யப்பட்டு காவல்துறையால் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னர் கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை பயிற்சி மருத்துவர் ஒருவரும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் நடந்து அதில் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் இது போன்ற அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துள்ளது. இது குறித்து தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வர பாஜகவும் தனியாக உயர்மட்ட விசாரணை குழுவை அமைத்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர்கள் சத்பால் சிங், மீனாட்சி லேக்கி, எம்பிக்கள் பிப்லாப் குமார் தேப், மனன் குமார் மிஸ்ரா ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு நேரடியாக கொல்கத்தா சென்று விசாரணை செய்து அறிக்கையை கட்சி தலைமையிடம் சமர்ப்பிக்க உள்ளது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த விவகாரம் மேற்கு வங்கத்தில் அரசியல் சூட்டை ஏற்படுத்தியுள்ளது.